நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் சென்னை பெரம்பூரில் ஒரு வீடை பார்த்தேன், பங்களா. அதில் பார்க்கும் பொழுது பல பேர் அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் சண்டை, மருமகளுக்கெல்லாம் சண்டை, வீட்டு விட்டு ஓடிடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு புரியல. ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்னை இட்டுன்னு போகிறாரு. சார், எங்கே சார் இட்டுன்னு போகிறீங்க? வாங்க வாங்க, எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு என்னை இட்டுன்னு போகிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு என்னை இட்டுன்னு போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு இட்டும் போகும்போது அவர் கூட ஒரு 5-6 பேர் வராங்க. என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அந்த வீடை பார்த்துட்டு என்ன பரிகாரம் சொல்கிறாரு எல்லோரும் கேட்கலாம் அப்படின்னு. இது உங்களை எல்லாருக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அந்த வீட்டுடைய பிரதான வாசல் வடகிழக்கு வாசல், தென்கிழக்கில் படிக்கட்டு. பிரமாதமாக இருக்குது இல்லையா? ரோடில் தான் நிற்கிறேன். ஆனால் அந்த வீட்டில் தென்கிழக்கில் கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு பெரிய சம்ப் இருக்குது, தண்ணி தொட்டி இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். என்னப்பா இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி தொட்டி இருக்குது அப்படின்னு. ஆமாம். ஓஹோ, ஃபஸ்ட் ஃப்ளோர்லையா இருக்காங்க, வாடகையில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவன் பையன் இருக்க மாட்டானே அப்படின்னு. இல்லை அப்படின்ட்டாங்க. ஆக்சிடெண்ட்டா? ஆமான்னாங்க. ஓஹோ. இப்போது அவங்க 3வது மாடியில் இருக்காங்க. 3வது மாடிக்கு போகிறோம், 3வது மாடி பார்க்குறோம். என்ன சார் கீழே அப்படியே நின்று போயிட்டீங்க அப்படின்னா, சார் நான் ஒன்று சொல்கிறேங்க, இதோடைய பல தாக்கங்கள் இருக்குது, பல தாக்கத்தை நீங்கள்லாம் தாங்க முடியாது அப்படின்னு. என்னென்னா, இந்த வீடுடைய தாக்கம் என்ன சொல்லுதுன்னா, பக்கத்து வீட்டில் இது வரைக்கும் வாரிசே இருக்காது, இருந்தால் எல்லாமே பெண் வாரிசு தான் இருக்கும், ஆண் வாரிசே இருக்காது. அப்போ சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு 3 பொண்ணு, அவங்க பொண்ணு இங்கே வந்து இருக்கா, அவருக்கும் 2 பொண்ணு பிறந்துடுச்சு, அந்த வீட்டில் இருக்கிற 2 டெனண்ட்டுக்கும் பெண் வாரிசு அப்படின்னா. உங்கள் வீட்டில் சமையல் எங்கே இருக்குது அப்படின்னு. சார் வாங்க வீடை பாரு, 10 நிமிஷம் உட்காருங்க, டீ காஃபிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், பாருங்களேன். பூரா வீடை பார்த்தேன். முக்கியமான சப்ஜெக்ட், அந்த வீட்டின் தென்மேற்கு திசையில் சமையல் அறை. அப்பொழுது நான் சொன்னேன், இதை நான் புக்கிலேயே எழுதியிருக்கேன், 2-3 இடத்துல எழுதியிருக்கேன். தென்மேற்கில் சமையல் அறை இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பணம் தங்காது, திடீர்னு வியாதி வரும். அந்த வீட்டில் லாஸ்ட்டு மருமகள் அந்த வீட்டில் இருக்கிறது கஷ்டமாக்கிடும், பிரச்சனை ஆகிடும், டென்ஷன் ஆகும், மன பிரச்சனை இருக்கும். அந்த வீட்டில் வசிக்க முடியாமல் வெளியே போயிடலாமான்னு நினைப்பார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் லாஸ்ட்டு மருமகள் இருக்காளா? சார் இல்லை சார் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? இல்லை சார் அப்படின்றாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அதனால தான் சார் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஓஹோ, என்ன? அந்த அம்மா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஓஹோ, என்ன செய்கிறது? ஃபஸ்ட்டு இதை மாற்றுங்க, தென்மேற்குலேருந்து அந்த ரூம்லேயே கிழக்கு பக்கமாக மாற்றுங்க அப்படின்னு. கிழக்கு பக்கமாக மாற்றுங்க அன்றைக்கே. ஏன்னா நான் 3 பக்கமும் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது, மாற்றிட்டாங்க. அப்புறம் சில பரிகாரம்லாம் சொன்னேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் சில மாற்றங்களை சொன்னேன். இந்த மருமகளுக்கும் வீட்டில் என்ன பிரச்சனை பாருங்கள். எப்பொழுதுமே தென்கிழக்குலேருந்து தென்மேற்கு போகும் போது 1, 2, 3, 4ஆக சமையலை வைக்கலாம். ஃபஸ்ட்டு தென்கிழக்கு இருந்தால், அதில் தோஷம் இருந்தால் முதல் மருமகள். இப்பொழுது யாருக்கும் 4 பையன் இல்லை அப்படின்வாங்க, இருக்காங்க, பல பேருக்கு இருக்காங்க. 2ஆம் பாகத்தில் 2ஆம் மருமகள், 3ஆம் பாகத்தில் எப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு, அதாவது தெற்கு திசையை 4ஆக பங்கிடணும்.
முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகத்தில் இருந்தால் அந்த வீட்டில் வர்ற எல்லா மருமகள்கள் உப்பிடுவாங்க. தைராய்டு என்ற நோய் இருக்கும், காலில் நோய் இருக்கும். 4ஆவது பாகத்தில் இருந்தால் லாஸ்ட்டு மருமகள். சார் 3ஆவது என்ன? 3ஆவது பாகத்தில் சமையலறை வந்தால் எல்லோருக்கும் பிரச்சனை. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு கிடையாது. லாஸ்டாக இருக்கிற மருமகள் தென்மேற்கு திசையில் இருந்தால் அவளுக்கு பிரச்சனை வரும். ஒரு மாதம் பொறுத்து இதை சமையலை தென்கிழக்கில் ரூமை மாற்றி அமைக்க சொன்னேன். இன்றைக்கி அவங்களாம் நல்ல பிரமாதமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. பாருங்கள், வீட்டில் மருமகள்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டுக்கு தென்கிழக்கில் சமையல் அறை இருக்க வேண்டும். அந்த வீட்டுக்கு அந்த தென்கிழக்கில் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா தண்ணீர் இருந்தால் சண்டை நடக்கும், வாஷ் பேஷன் இருந்தால் சண்டை நடக்கும். அப்புறம் கீழே வந்தோம். அப்போ சொன்னார், சார் இங்கே சொன்னீங்களே டெத்து, இதுக்கு என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னேன். உங்களுடைய 2ஆம் மகனுக்கு கால் ஒடிஞ்சு போயிருக்கா? சார் என்ன சார்? ஆமாம் சார், அந்த பையன் 2ஆவது பையன் தான் நிற்கிறான். சார் எனக்கு தான் சார் ஒடிஞ்சது, தை ஒடிஞ்சுதான்னு கேட்டேன். அதாவது இடுப்பு கீழே உனக்கு கால் ஒடிஞ்சுதான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. இதை மூடிட்டு இதை வடகிழக்கில் மாற்றுங்க சம்பை அப்படின்னு. ஸோ எந்த வீடு இருந்தாலும் அதுக்கு தென்கிழக்கில் படிக்கட்டு இருந்து படிக்கட்டுக்கு அப்புறம் தண்ணீர் இருந்தால் அந்த வீட்டில் 2ஆம் மகனுக்கு கால் ஒடிகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளன. நேயர்களே, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், மருமகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய வீட்டில் சமையல் அறையே தென்கிழக்கு திசைக்கு மாற்றுங்கள். தென்மேற்கில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டின் தண்ணீர் தொட்டி தென்கிழக்கில் வராமல் பார்த்து கொண்டால் எல்லோரும் வீட்டில் மருமகள்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.